மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஜீசஸ் ரெடீம்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை வச்சுருக்காரு, யூடியூப் சேனலை. அதுக்கப்புறம் வாக் வித் ஜீசஸ் அப்படின்னு ஒரு காலையில் டெய்லி 5 o'clock அவருடைய ப்ரோக்ராம் வருது யூடியூப்பில். இப்படி இருக்கும்போது அவர் 4 மாவடியில் கூடாரம் அமைத்து அங்கெல்லாம் மக்களை கூட்டி ஜெபிப்பதும் பிரசங்கம் பண்ணுவதுமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஆங்காங்கே எந்தெந்த இடத்துல சபை திறப்பு விழா, பொதுக்கூட்டங்கள், கிறிஸ்டின் மீட்டிங் எங்கெங்கே தன்னை அழைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு பேசுவார். அதுக்கப்புறம் என்ன செய்தார், சத்தியம் டிவி என்ற ஒரு டிவியை தொடங்கிட்டார். எல்லா டிவியும் இருக்கா போல் இவரும் ஒரு டிவியை சத்தியம் டிவின்றதை தொடங்கிட்டார். அதை பற்றி நம்ம ஜான் ஜபராஜ் என்ன சொல்கிறார் நம்ம கேட்போம் வாங்க. சிலர் இந்த இளம் தலைமுறைக்கு சத்தியம் தெரியவில்லை. உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒன்றும் தெரியாது. என்கிட்ட காமெடி பண்ணிட்டு கூடாது. உங்களுக்கு தெரியுமா, அடுத்த வருஷத்தோட 40 வயசு, இன்னும் 2 வருஷத்துல அப்படியே இருக்கேன். நானும் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தா நேரம் தொந்தி கிந்திலாம் போட்டு பிரெக்னன்ட் ஆகி, பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சாயங்கால நேரத்தில் பிரசங்கம் பண்ணியே நிறைய பேரை பரலத்துக்கு அனுப்பியிருப்பேன். நான் எங்கள் அம்மாட்ட சின்ன வயசுல கேட்டேன், ஏமா ஸ்கூலுக்கு லீவ் விடுதாக, டியூஷனுக்கு லீவ் விடுதாக, ஏமா சர்ச்சுக்கு மட்டும் லீவே விட மாட்டேக்காரு பாஸ்டர், அவ்வளோ போரிங். இப்போ இந்த பிள்ளைகளை நாளைக்கு கூட்டம் வைப்போமா? மோகன் சிங் போன்றவர்களுக்கு ஜான் ஜபராஜ்னா ஆகாது. அதாவது இவர் போல நிறைய பேர் இருக்காங்க. அகஸ்டின் ஜெபகுமார், கார்த்திக் கமாலியல், இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு போகலாம். இவங்கெல்லாம் ஜான் ஜபராஜா மறைமுகமாக திட்டுவாங்க. பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், மேடையில் சர்ச்சில் ஏசு பேர் சொல்லி இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஜான் ஜபராஜ் கிழித்தரமா இவங்களுக்கு நம்ம பெரிய தனி பவர் இருக்கிற மாதிரி மோகன் சி லாசரஸ், இது கார்த்திக் கமாலியா இருக்கும், பெரிய தனிப்பட்ட ஒரு பவர் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு நினைப்பு. ஏன்னா அதனால ஜான் ஜபராஜ், புதிதாக வந்த ஜான் ஜபராஜை பற்றி அவர் ரொம்ப இது மாதிரிலாம் பேசுறது, நாடகம் ஆடுறான், டான்ஸ் ஆடுறான், இப்படி எல்லாம் பண்ணுறது. அதனால நம்ம ஜான் ஜபராஜுக்கு கோவம் வராது இருக்குமா? அவருக்கும் கோவம் பேசுறாரு. உனக்கு சத்தியம் டிவி தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது இப்படி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாரம்பரிய கிறிஸ்துவனா இருந்தால் நான் அன்பான தேவ பிள்ளைகளே இன்று ஈவினிங் அப்படின்னு பேசுறாரு. என்ன இப்படி மோகன் சி லாசரஸை குறித்து தான் இவர் ஜான் ஜபராஜ் பேசுறாரு. இப்படி இருக்கும்போது இந்த சத்தியம் டிவி தொடங்கி நானும் தான் கேட்குறேன், எல்லா டிவிலையும் எல்லா ப்ரோக்ராம் போட்டுன்னு இருக்காங்க. இந்த சத்தியம் டிவி தொடங்கி என்ன ஒரு மாறுதல் வந்துடுச்சு? எந்த ஒரு தேவை பூர்த்தி செய்யப்பட்டது? எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ ஒரு இடத்துல புயல் வருது, முன்னறிவிப்பு என்ன இருக்குது அந்த சத்தியம் டிவியில்? இல்லை ஒரு காட்டு தீ பத்துக்குச்சு, அங்கே பெரிய வீடு நாசனமாகுது, அதை பற்றி ஏதாவது முன்னெச்சரிக்கை இந்த இடத்துல இந்த டைமில் வரப்போகுது, எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு என்ன சொன்னாங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. சுனாமி போன்ற அலைகள் வரும்போது எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, அங்கெல்லாம் அந்த நேரத்தில் போகாதீங்க, இந்த நேரத்தில் வரப்போகுது அப்படின்னு மோகன் சி லாசரஸ் சத்தியம் டிவியில் சொன்னாரா? ஒன்றும் கிடையாது. எல்லா டிவியை போல தான் சத்தியம் டிவியும் ஓடினு இருக்கு. அவருடைய சுயநலத்துக்காக அவங்க அதை ஒரு வருமானத்துக்காக அவங்க நடத்தின்னு இருக்காங்க. அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட், அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த சத்தியம் டிவி போன்றதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. கிறிஸ்துவராகி நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுலேருந்து நமக்கு வாழ்க்கைக்கு உதவுற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறது கிடையாது. அதனால ஜான் ஜபராஜும் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உனக்கு சத்தியம் டிவி தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு ஜான் ஜபராஜ் சொல்றாரு. இங்கே பைபிளை வச்சுக்கினே இந்த காலை நேரத்திலே உங்களோடு நான் பேசுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன இன்னைக்கு இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாரு, இவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாரு டெய்லி. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. ஒன்று குழந்தை இல்லைன்னும், ஒன்று என் கணவர் சரியில்லை குடிக்காரன் அப்படின்னும், இன்னொரு கமெண்ட்ஸில் பார்த்தோம்னா இது இந்த வாக் வித் ஜீசஸ் போடுற டெய்லி ப்ரோக்ராமு, அதில் என்ன அந்த ப்ரோக்ராமில் என் கணவனுக்கு எனக்கு சண்டை, நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், கணவன் சேரணும், கணவன் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, இப்படியெல்லாம் அந்த கமெண்ட்ஸில் கடன் தொல்லை, கடன் அடையணும், எங்களுக்கு என் குழந்தைக்கு என் பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்,
நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இப்படி தான் இங்கே அவருடைய வாக் வித் ஜீசஸ் டெய்லியில் ப்ரோக்ராமில் கமெண்ட்ஸாக வருது. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. எதுக்காவது ஒரு தீர்வு இப்படி செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஏன்னா இதை செஞ்சீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராது, பிரிய மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க சொல்கிறது கிடையாது. இவர் ஒரு பக்கம் மெசேஜ் கொடுக்குறது, ஜான் ஜெபராஜ் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறது. இன்றைக்கி நடுவில் நம்ம இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதனால் நமக்கு ஒரு பலனும் கிடையாது. பைபிள்ன்றது ஒரு வாழ்வியல் புத்தகம். ஏன்னா இந்த வேதமானது, வேதம்னு ஒரு புத்தகம், ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, வேத வாழ்க்கை. அந்த வேதத்தில் உள்ள வாழ்க்கையை நமக்கு சொல்கிறது கிடையாது இவங்க. அது ஒரு கதை போலவோ, ஆசீர்வதிப்பார், உன்னை நிறைவாக்குவார், உன்னை வாழாகாமல் தலையாக்குவார், இப்படியே வந்து வார்த்தைக்கு வார்த்தைக்கு வசனத்தை பேசிட்டு போயினே இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு நம்ம வாழ்ந்துக்கிறோம். ஏன்னா இப்போ குடும்பத்திலே வந்து தான் நடக்குது. ஒருத்தர் வந்து மோகன் சி பார்ட்டி, கணவன் வந்து மோகன் சி பார்ட்டி, மனைவி வந்து ஜான் ஜெபராஜ் பார்ட்டி, பிள்ளைகள் வந்து ஜான் ஜெபராஜ் பார்ட்டி, வயசானவங்களாம் மோகன் சி லாசஸ் பார்ட்டி. இது மாதிரி விஷயம் தான் இங்கே போயின்னு இருக்குது. இந்த வேதத்தை வச்சு இந்த மாதிரி வேலைகளை தான் நடந்துங்குது. ஏன்னா இந்த ஒரு வாழ்வியலை வந்து யாருக்கும் சொல்கிறது கிடையாது. வேதத்திலிருந்து நமக்கு இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருந்து வளர்ந்து கடைசி காலம் வர நம்ம எவ்வளோ சந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இவர்கள் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ இந்த பைபிள்ன்றது என்ன, பைபிளை திருப்பி படிக்க சொல்லுதா? இல்லை, சர்ச்சுக்கு போ, வீட்டில் எந்த வேலையும் செய்யாத, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காத, அவர்களுக்கு சுவையாக சமைச்சு கொடுக்காத, அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து நேரத்தோடு தூங்க வைக்காத, நீ சர்ச்சிலேயே வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லுதா? இதை தான் மோகன் சி லாசஸ் சொல்கிறாரு. எந்த நேரமும் உபாசன ஜபம், ஆல்நைட் ப்ரேயரு, இதெல்லாம் ஒரு பெருமையாக பேசுகிறார். இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை கெடுதுன்றது அவர் அந்த பாதிப்பு அவருக்கு தெரியல. இதெல்லாம் சொல்லிட்டாருன்னா அவர் பெரிய உண்மையை சொல்லிட்டோம். நம்ம அந்த வேதத்திலேருந்து இந்த மக்களுக்கு ஒரு இனிமேல் ஒரு வியாதியும் வராது, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை வராது, உறவுகளால் பிரச்சனை வராது, நம்ம பெரிய ஒரு உண்மையை சொல்லிட்டோம் இந்த மக்களுக்கு ஆன்லைன் ப்ரேயர் வச்சுட்டு. இப்படி தான் இந்த மோகன் சி லாசஸ் நினச்சின்னு இருக்கார். என்ன இவருடைய நினைப்பு நமக்கு ஏதாவது நல்லது செய்யுமா? இவருடைய நினைப்பு இப்படிலாம் நினச்சிக்கிட்டு மக்களை பைபிளை வச்சுட்டு வாட்டி வதைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நன்மை செய்தது? இது வரைக்கும் நன்மை செய்துதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கிறிஸ்தவர்கள் குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. இவருடைய பார்ட்டி இது ஒரு பார்ட்டி, அது ஒரு பார்ட்டியால் இங்கே வீடு 2ஆக போகுது. குடும்பம் முக்கியம் என்கிறது இந்த பைபிள் என்ன சொல்லுது? குடும்பம் முக்கியம், கணவன் முக்கியம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை முக்கியம், எதிர்காலம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். நீ சர்ச்சுக்கு ஓடிட்டு போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டியது செய்யலையே. கர்த்தர் கொடுத்த இந்த சரீரம், கர்த்தருடைய கையினால் மண்ணினால் வரைந்து மூச்சை கொடுத்து உயிர் கொடுத்த இந்த சரீரத்தை கேவலப்படுத்துகிறார் இந்த மோகன் சி லாசஸ் அவர்கள். இந்த சரீரத்தை பாழாக்குகிறார், பாதாளத்தில் தள்ளுகிறார். என்னது? பாதாளத்தில் தள்ளுறார். வலி, வியாதி, வேதனை, ஏன்னா ஹாஸ்பிட்டல், மாத்திரை, மருந்து, கடை, குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை. இதில் தான் நம்மளை வழிநடத்துகிறார். இந்த வழியில் தான் மோகன் சி லாசஸ் நம்மளை வழிநடத்துகிறார். ஏன்னா ஜான் ஜெபராஜ் பாட்டையாவது 4 பாட்டை போட்டு யங்ஸ்டர் எல்லாம், வாலிபர் எல்லாம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறாங்க, ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜான் ஜெபராஜ் அந்த பாட்டு மட்டும் பாடிட்டு போகலாம். பைபிள் வந்து கட்டிட சபையை உண்டாக்கிக்க, நீ காணிக்க வாங்க, அவங்க போய் பிரசங்கம் பண்ணு. என்னதான் பிரசங்கம் பண்ணுறீங்க? ஆண்டவர் நல்லவர், நம்ம நல்லவனா இருக்குமா? கணவன் வந்து மனைவிக்கு நல்லவங்களா இருக்காங்களா? மனைவி வந்து கணவனுக்கு நல்லவங்களா இருக்காங்களா? இப்படி நம்ம வந்து நமக்குள்ளே நல்லவங்களா இல்லையே. ஆண்டவர் நல்லவர்னா அவர் நல்லவர் தான். நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலையே, எதிர்காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழலையே. இந்த பைபிள் வந்து ஒன்று நம்ம புரிஞ்சிக்கலையே. இந்த பைபிளை வந்து அந்நிய மக்கள், கிறிஸ்துவ அல்லாதவர்கள் புரிஞ்சுட்டாங்க, 10% புரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அவங்கள வந்து போயிட்டு ஒரு கோயிலுக்குன்னு பாருங்கன்னு வச்சுக்க, மொட்டை அடிக்கிறான், ஒரு குளத்துல விழுந்து குளிச்சுட்டு வரான். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஒன்றும் கிடையாது. இவர் பிரசங்கம் பண்ணுவார், யார்? பாஸ்டர். குளிக்காத கூட இங்கே வந்து உட்காரு, உடம்பு சரியில்லை இங்கே வந்து உட்காந்துக்கா,
வீட்டில் தூங்காத, இங்கே வந்து தூங்கு, இப்படியெல்லாம் ஒரு டைலாக். எதுக்கு இதெல்லாம்? இப்படி தான் போய்க்குது இன்றைய கிறிஸ்துவம். என்ன, கிறிஸ்தவர் வந்து உதாரணமான வாழ்க்கை வாழணும். ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை, ஒரு பணம் நிறைவான வாழ்க்கை, சந்தோஷ சமாதானமான வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அது மட்டும் செய்தால் போதும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.